இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனமானது எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு எது பிரியமோ அதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் அதை தேடி பார்க்க வேண்டும். வேதத்திலே எது ஆண்டவருக்கு பிரியம் என்பதை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக முறை நாம் என்ன செய்து விடுகிறோம்? மனுஷனை பிரியப்படுத்த முயற்சிக்கிறோம். மனுஷனுக்கு பிரியமானவைகளை செய்ய நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் அநேக முறை நாம் தேவனை மறந்து போகிறோம். நாம் செய்ய வேண்டியது மனிதர்களை பிரியப்படுத்துவது அல்ல, கர்த்தரையே பிரியப்படுத்த வேண்டும். அது நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், அல்லது வேலை ஸ்தலமா இருக்கட்டும், அல்லது ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் மனிதர்களை அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அவரே நம்மை உயர்த்துகிறவரும் அவரே நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருமாய் இருக்கிறார். நாம் கர்த்தரை எப்படி பிரியப்படுத்த முடியும் என்று நாம் பார்க்கும் பொழுது, நீதிமொழிகளின் புத்தகம் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்ப நாம் முதலாவது ஆண்டவரை எப்படி நாம் பிரியப்படுத்த முடியும் என்றால், கர்த்தருக்கு முன்பதாக நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். யார் யாரெல்லாம் பொய் பேசுகிறார்களோ, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை வெறுக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தள்ளி அவர்களை என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் அவர்களே காணப்படுகிறார்கள். ஆனால் யார் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் உண்மையாய் நடக்க வேண்டும். உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு தான் அவர் பிரியமாய் காணப்படுகிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரை நாம் பிரியப்படுத்த வேண்டும் என்றால் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வேதத்திலே வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம், உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். யார் உண்மையாய் இருக்கிறார்களோ, ஆண்டவருடைய பார்வையில யார் உண்மையாய் வாழுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால் பரிபூர்ண ஆசீர்வாதம், குறைவற்ற ஆசீர்வாதம் அல்லது நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நாம் அவருக்கு முன்பதாக உண்மையாய் காணப்பட வேண்டும், உத்தமமாய் நாம் வாழ வேண்டும். இப்படி யாரெல்லாம் உண்மையாய் வாழுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்றால் அது பரிபூர்ண ஆசீர்வாதம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் மோசேயை குறித்து சாட்சி சொல்லுவார். ஆண்டவருடைய பார்வையிலே மோசே அவருடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று ஆண்டவர் மோசேயை குறித்து சாட்சி சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அப்ப நாம் செய்ய வேண்டியது எல்லாம் என்னவென்றால், ஆண்டவரை நாம் எப்படி பிரியப்படுத்த முடியும் என்றால், அவருக்கென்று உண்மையாய் நாம் இருக்கும் பொழுது அவரை பிரியப்படுத்த முடியும். அடுத்ததாக எப்படி நாம் ஆண்டவரை, இரண்டாவது விதத்தில் நாம் எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும் என்றால், நீதிமொழிகள் 15:8 வாசிக்கிறோம், துன்மார்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். இரண்டாவது, செம்மையாய் ஜெபிப்பது ஆண்டவருக்கு பிரியம். முதலாவது, உண்மையாய் நடப்பது ஆண்டவருக்கு பிரியம். இரண்டாவது, செம்மையாய் ஜெபிப்பது ஆண்டவருக்கு பிரியம். நாம் ஜெபிக்கிற ஜெபம் எப்படியா இருக்க வேண்டும் என்றால், செம்மையான ஜெபமாய் இருக்க வேண்டும், உண்மையான ஜெபமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். நாம் துன்மார்க்கமாய் இல்லாமல் நீதிமான்களாய் வாழ்ந்து நீதி செய்கிறவர்களாய் நாம் காணப்பட்டு, ஆண்டவருக்கு நாம் நீதி உள்ளவர்களாய் காணப்பட்டு நாம் ஜெபிக்கிற ஜெபம் உண்மையா இருக்கும் என்றால் கர்த்தர் அதிலே
பிரியப்படுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப என்னை கேட்கிற தேவ ஜனமே, நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள், கர்த்தரை நாம் எப்படி பிரியப்படுத்த முடியும் என்றால், முதலாவது உண்மையாய் நடப்பது, 2வது செம்மையாய் ஜெபிப்பது. இப்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய பார்வையிலே நாம் பிரியமானவர்கள். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற ஆண்டவராய் இருக்கிறார். நாம் இதை செய்து பார்ப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும், செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் அவர் நிரப்புவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆலோசனைக்காய் நன்றி. கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர், நாங்கள் உண்மையாய் நடப்பதும் செம்மையாய் ஜெபிப்பதுமே உமக்கு பிரியம் என்று வசனம் சொல்லுகிறது. அதன்படி கேட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மையாய் கர்த்தருக்கு வாழவும், செம்மையாய் ஜெபிக்கிறவர்களாய் அவர்களை மாற்றுவீராக. அவர்கள் வாழ்க்கையில் இப்படி செய்யும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்துங்க ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.